ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதை வேற லெவலில் சூப்பராக போகும். பட் அதே நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. நானுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கிளாஸ் லீடரை மீட் பண்றான். ஓ கிளாஸ் ரெப் நீங்களான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பேர் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. கிளாஸ் ரெப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய கேர்ள்ஸும் இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. ரொம்பவே இருக்குதுன்னு ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு ரெடியா நிக்கிறா. ஆமா ஹாருக்கா ஷிமசுக்கிக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது ரவுடி கேள்க்கு அங்க பத்தி கேக்கியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் எப்படி சப்ஜெக்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல, நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். பட் மான்ஸ்டர்ஸ் நீ சப்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கப்போ அது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவையா மறைக்கவோ சரி இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோ கிளம்ப போனா எங்கேயும் போகாதுன்னு சொல்லவோ ஷட்டின்றது என் டைட்டிலேயே இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த கிளாஸ்ல போய் குளுக்கவோ ஷிமாசுக்கி இப்போ கான்சியஸ்க்கு வந்துருத்தா. ஈவன் எல்லாரும் ஒன்னானாலும் நான் மட்டும் தனியா தான் இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சும்மா இருக்கிற நேரத்துக்கு ஸ்கில்ஸ் கம்பைன் பண்ணி மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். அந்த எர்த் மேஜிக் படித்து நம்ம ஹீரோ மண்ணுக்குள்ள புதையவும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டல, நீ ஷிமாசுக்கி நடந்த எல்லாத்தையும் சொன்னா நீ ரொம்பவே நல்லவன் தான், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தியான்ல அப்படின்னு கிளாஸ்ல இருக்கு கேட்குமா. அப்படி நான் எப்போ சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ பிரச்சனை இல்லைன்னா நான் வீட்டுக்கு போட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்க போறேன்னு மத்தவங்க கேட்டா என்னது வீடா அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர் கேட்கறா. என்னோட வீடு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நீ இந்த வார்டுலயா பிறந்தான்னு கேட்டா நான் இங்க சர்வை பண்றதுக்காக ஒரு வீடை கட்டின நம்ம ஹீரோ சொல்லுவோம். கேர்ள்ஸ் அசம்பிள் ஆகுங்க, ஹாருக்கா வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. உன் வீட்டுல எத்தனை பேர் இருக்கலாம்னு கேட்கவோ ஒரு 250 பேரை நம்ம ஹீரோ சொல்றான். பர்னிச்சர் எடுத்தா 300 பேருன்னு சொல்லுவோம். பர்னிச்சர் இருக்கான்னு கேட்டா கிச்சன் பாத்ரூமும் இருக்குன்னு சொன்ன இடத்துல நீ ஒரு மேன்ஷனையே கட்டி வச்சிருக்கியா, அப்ப கண்டிப்பா ஹாருக்கா வீட்டுக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நைட்டுக்கு நாங்க ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கிளாஸ் ரப் கேட்கவோ பொண்ணுங்க ஏன் வீட்லயா, நான் எப்படி அதுக்கு நோ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி அப்படின்னு சொல்றான். இந்த வர்ற தெருமுக்குள்ள திரும்பணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது தெருமுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து இந்த ஜங்ஷன்ல ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த முக்குல ஒரு கடை இருக்குன்னு சொல்லிடுறதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம் தான் நினைச்சேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எர்த் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி அவனோட வீட்டையே மேன்ஷன் மாதிரி சூப்பரா கட்டி முடிச்சிருக்கான். இத்தனை நாள் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்ததுக்கு இது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் பெட்ரூம், இந்த பக்கம் பாத்ரூம் நம்ம ஹீரோ காமிச்சிட்டு இருந்தா எல்லா பொண்ணுங்களும் டக்குன்னு குளிக்க ஓடி இருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். உடனே அந்த கிளாஸ் லீடர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். பொண்ணுங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ தனியா டென்ட்ல வந்து படுத்து கிடக்குவோம். கிளாஸ் ரப் வந்து மீட் பண்றாங்க. எங்களை வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எல்லா பாய்ஸும் எங்களை விட்டு போயிட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் திரும்பவும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு கிளாஸ் லீடரா நான் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துருக்கணும் அப்படின்னு வாசோகமா இருக்கவும் நான் இருக்க கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். ஓட அவன் ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு நான் தரமா இல்லைன்னு வாசோகமாக்குறா. இங்க பாரு படிப்பாளி கேங்களா இசாக்கை வால்ட்டுக்காகவே ட்ரெயின் ஆனவனுங்க, நீயும் போக போக கத்துக்கிடுவ, கவலைப்படாத. என்ன கேட்டா அவனுங்க தான் வியர்டான ஆளுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் ஹாருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடரும் ஹாப்பி ஆகுறா. அப்படின்னா உங்ககிட்ட வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, மான்ஸ்டரையும் தோக்கடிக்க முடியும்னா நீ ஓடவை விட வியர்டானவன்லவா கேட்கிறா. ரவுடி கேர்ள் கேங் தோக்கத்துல கூட சாரி ஓட நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸை கலட்டணும்னு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. கேர்ள்ஸ் நார்மல் ட்ரெஸ்ல பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட டென்ட்ல வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறதுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். நம்ம ஹீரோ திரும்பவும் தூங்க போகும்போது அவன் யாருவா அப்படின்னு சொல்லி எதிக்கிறான். சாரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே க்ளோஸா வரவும் நான் எந்திக்கிற டைம் தான் நம்ம ஹீரோ மூஞ்சி திருப்பினோம். கிரில் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷா அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கும் போது அவ தலையில முட்டி எடுத்து மஷ்ரூம்லயே சாப்பிட்டு சலிச்சிடுச்சு, இந்த ஃபிஷ் ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். பக்கத்துலயே தான் ரிவர்ல ஃபிஷ் இருக்கே அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் கேட்கவும் நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணேன், பட் அது ரொம்பவே ஸ்லிப்பரியா இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா நீ எப்படி மீனை பிடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா நான் உனக்கு காமிக்கிறேன்னு வா செஞ்சு காமிக்கிறா. தண்ணிக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை போட்டு மீனெல்லாம் சாவச்சிருக்காங்க. திரும்ப ஒரே ஒரு தடவை பண்ண நம்ம ஹீரோ கேட்டு பேக்கிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறான். அதை இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள போட்டு பாத்தியா நான் என் சொந்த உழைப்புல நானும் மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ லைட்னிங் மேஜிக் ஸ்கில்லும் கிடைச்சிருச்சு. பேக்கிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நான் எந்த மேஜிக்னாலும் கத்துக்கிட முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப ஓவர் பவர்டா தெரியுதுன்னு கேட்கவும் மாஸ்டர் ஆஃப் நான் ஸ்கில்லையும் பேக்கிங் ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணதுனால தான் இது கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த எலக்ட்ரிசிட்டி மேஜிக் எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வர மாதிரி பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதைக்கு சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லைனாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பேசாம டவுனுக்கு இவங்க போலாமான்னு யோசிக்கும் போது ரவுடி கேல் கேங்கும் டவுனுக்கு தான் போய் ஆகணும் ஓடாவை தேடி நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த படிப்பாளி கேங் 2 நாள் முன்னாடியே லீவ் ஆயிட்டாங்க. நம்ம அவங்களை இப்போ போய் பிடிக்கிறது கஷ்டம். பட் அவங்க கேங்க நீங்க மீட் பண்றதுக்கு நான் வேணா அவங்கள ஃபாஸ்டா கூட்டிட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப்போ சொல்றா. போற வழியில நிறைய மான்ஸ்டர் இருக்கும். ஸோ மான்ஸ்டர் ஹண்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். எல்லாருமே லெவல் 16க்கு மேல தான் இருக்காங்க. அப்ப நான் மட்டும் தான் லெவல் 7 நம்ம ஹீரோ சோகமாகறான். அட்டென்ஷன் கேர்ள்ஸ், உங்களுக்காகவே சில கோபால்ஸ் இந்த பக்கமா வந்திருக்கு. ஸோ இதுங்க கூட நீங்க ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த ரவுடி கேர்ளுக்கு அங்க ஃபைட் பண்ண வைக்கிறான்.
பட் கோபால்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேர்ள்ஸ் தோக்கடிச்சிருக்கு. அதுக்கு அடிக்கும் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் எதுக்குடா என் டென்ட்டுக்குள்ள போட்டீங்க? என் டென்ட் என்னமா எக்ஸ்பிளைன் ஆகும் உண்மைதான், பட் பேட்டில் ரிவ்யூவை எதுக்கு என் டென்ட்ல பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க அடி வாங்கினதுக்கு பழி வாங்க போறோம். ரவுடி கேல் கேங் போறாங்க. காலையில வந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்கறா. பசங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட பார்த்தாங்க. நீயும் அந்த மாதிரி தான் இருப்பியோன்னு காலையில நான் உன்னை டெஸ்ட் பண்ண. நீ எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எங்களை சேஃப்டியா பாத்துக்கிட்ட. நீ மத்த பசங்க மாதிரி இல்ல. நாளைக்கு காலையிலயும் நானே வந்து உன்னை எழுப்புறேன்னு வா சொல்லிட்டு வைக்கப்படுறா. சரிய பையனி உன்னை ஃபிஷ் கேலு நான் கூப்பிடுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஃபிஷ்ஷை கிரில் பண்ணி நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துருந்தா. வாங்க போய் அந்த கோபால்ட்ட பழி வாங்கலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. சும்மா பிளானே இல்லாம போகாதீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் நம்ம முடிக்கணும் அப்படின்னு கிளாஸ் ரப் வந்து சொல்றா. ஃபர்ஸ்ட் காப்ளின்ஸ் கூட இவங்க போய் ஃபைட் பண்ணி பாக்குறாங்க. நார்மல் கேர்ள்ஸ் கேங் காப்ளின்ஸ் கிட்ட தோத்து போயிருக்காங்க. இப்ப ரவுடி கேர்ள் கேங் கோபால் கூட ஃபைட் பண்ண போயிருக்காங்க. சில பொண்ணுங்க ஆல்ரெடி டயர்டா இருக்கும்னு படுத்துக்கிட்டாங்க. எனக்கு வயிறு வலிக்குன்னு ஒரு பொண்ணு ஃபைட்ல இருந்து தப்பிக்க போய் சொல்றா. ஓடா கேங்க மீட் பண்ணி நாங்க கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும், சோ நாங்க தோத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேர்ள் கேங் சீரியஸா ஃபைட் பண்ணி கோபால்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருந்தாங்க. ஃபைனலி நாங்க பழி வாங்கிட்டோம், நம்ம பண்ண ட்ரைனிங்லாம் ஒரு வழியில சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களால தான் எங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அந்த கோபால்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களே தனியா டிராவல் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ லோனர் லைஃபுக்கு திரும்ப போலான்னு பார்த்தா நீயே எங்க கூட டவுனுக்கு வரதானு கேட்கவும் நான் வரல நம்ம ஹீரோ சொன்னா நீ வார அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட அன்லிமிட்டட் பேக்ல சாப்பாடு எல்லாத்தையும் திணிச்சு வைக்கிறாங்க. இவ்வளவு தேவையா என்னன்னு கிளாஸ் ரப் கேட்கிறா. நான் ஜாலியா தனிமையில ஃப்ரீடமா இருக்கலாம்னு பார்த்தா நான் ஏன் வரணும் நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கான். பட் நம்ம ஹீரோவோட கருத்தெல்லாம் யாருமே மதிக்கல. என்னாச்சுக்கா இருக்கா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் கேட்கவும் வெளியே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, ஸோ எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மலையில இங்க ஒரு பையன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவனை மான்ஸ்டர் துரத்துல ஏதோ ஒரு பர்சன் தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஸ்கில்லும் இல்ல, ஸோ ப்ளீஸ் என்ன கொன்றது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருந்து வந்த ஒரு பையனை இன்னொரு பர்சன் கொண்டிருக்காங்க. வில்லத்தனமா இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ கொலை பண்ற அந்த பர்சன் ஒரு வேளை இந்த வேர்ல்ட சேர்ந்தவனா, அப்படி இல்லைன்னா அவனும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் தானா, அவன் தான் வில்லனா மாறிட்டானா, என்ன நடக்குது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதையே வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.